எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பக்தியிலும் ஞானத்திலும் இறைவனின் பங்கு. ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது பக்தியில நமக்கு நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் கூட இறைவன் தான் செய்யறாரு அப்படின்னு இறைவனே ராஜயோகத்துல சொல்றாரு. ஆனா அதே இறைவன் இப்ப ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, உங்க பிசினஸ் பார்க்கறதுக்கெல்லாம் நான் வர்றது கிடையாது. உங்க கார்மிக் அக்கௌண்ட் முடிக்க வேண்டியது உங்க வேலை. உங்கள் கார்மிக் அக்கௌண்ட் கூட நான் வரமாட்டேன். என்னோட வேலை இந்த ஞானத்தை கொடுக்கறது தான். நான் பதீத பாவனன், தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆக்குவது. நான் ஸ்ரீமத் கொடுப்பேன், அதுதான் நான் காட்டுற கருணை, இப்படிலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பக்தியே பரவாயில்ல போல இருக்கு. இறைவன் அங்கே நிறைய உதவி பண்ண மாதிரி தெரியுது. இங்கே அவர் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஒதுங்கிக்கிறாரு. இது எப்படி பார்க்கணும், இது எப்படி நான் புரிஞ்சுக்கணும், இதை பற்றி ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காரு. இதுக்கு பக்கத்திலேயே வேற ஒரு துணை கேள்வியும் கேட்டிருக்காரு. அது என்ன கேள்வின்னா, மன்மனாபவ, தன்னை ஆத்மாவினை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யும் போது ஆத்மாவில் இருக்க பாவம் எரிக்கப்படும். இந்த ஆத்மாவில் சன்ஸ்கார்னு ஒன்று இருக்குது. அதில் தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ரெக்கார்ட் ஆகுது. நல்லது புண்ணியமாகவும் கெட்டது பாவமாகவும் ரெக்கார்ட் ஆகுது. இந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னென்னா, நினைவு பண்ணும்போது பாவம் எரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம புண்ணியமும் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஆத்மாவில் சன்ஸ்காரில் பதிவாக இருக்குல்ல, அந்த புண்ணியமும் சேர்த்து எரிஞ்சு போயிடுமா அப்படின்னு ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போவோம். இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் துணி துவைக்கிறீங்க, அது என்ன பண்ணுறீங்க, மொட்டை மாடியில் போய் காய போடுறீங்க. ஓகே, துணி துவைச்சா நான் ஈரமாக இருக்கும். அதுக்கு மொட்டை மாடியில் காய வைக்கும் போது அந்த சூரிய வெளிச்சத்தில் என்ன ஆகும்னா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அந்த ஈரப்பதெல்லாம் போயிடும். ஒருவேளை அந்த துணியில் பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுவும் எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். ஆனால் அந்த துணி எரிஞ்சு போகிறது கிடையாது. கரெக்டா? அதுதான் இந்த மன்மனாபவரில் நடக்குது. ஆத்மாவில் இருக்க புத்தியின் மூலமாக நம்ம இறைவனை நினைவு பண்ணுறோம். அப்புறம் இறைவன்கிட்ட சக்தி வாங்கிக்கிறோம். அந்த சக்தி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்மாவில் சன்ஸ்காரில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட தேவையில்லாத சிந்தனைகளை எரிச்சிடுது. ஓகேவா? ஆனால் அப்படி எரிக்கும் போது இதையும் சேர்த்து எரிச்சிடுச்சு அப்படின்றது கிடையவே கிடையாது. அதாவது புண்ணியத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுது அப்படின்றது கிடையாது. இந்த புரிதல் இருக்கணும். இப்போ இந்த கோழி குஞ்சு இருக்குல்ல, அதோட குட்டியை என்ன பண்ணுதுன்னா, ஒரு மாதிரி ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், பிடிச்சி தூக்கி அப்படி போடுற மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த குட்டிக்கு ஒன்றும் ஆகாது. ஆக்சுவலாக நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அக்ரெசிவாக ஏதோ பண்ணுற மாதிரி தெரியும். ஓகே, அதனால் அந்த கோழிக்கு தெரியும் அது எப்படி பிடிக்கணும், என்ன பண்ணணும். நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பயப்படலாம் மாதிரி இருக்கலாம். ஓகே, ஒரு அம்மாவுக்கு தெரியாத குழந்தை எப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு, அதேமாதிரி இறைவன் நமக்கு என்ன பண்ணணும் அதை கரெக்டாக பண்ணுவார். சரியா? இது ஒரு அதீதமான கற்பனை. அதாவது மன்மனாபவம் பண்ணும்போது பாவம் அழியும் போது அது கூட சேர்ந்து புண்ணியமும் சேர்ந்து அழியுதுன்றது ஒரு அதீதமான கற்பனை. கேள்வி கேட்டுட்டாங்க, அதுக்கு நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டோம். ஓகேவா? சிந்திக்கும் போது இப்படிலாம் சிந்திக்கலாம், இப்படியும் போகுமா அப்படி போகுமான்னு சிந்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அப்படி போகாது அப்படின்றது தான் விடை. சரி, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வருவோம். அவர் பக்தியில் பண்ணாரு, ஞானத்தில் பண்ணுறது இல்லை, அப்போ பக்தியை பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி தோணுது இல்லை? இது விஷயமா பார்ப்போம். சில விடங்களுக்கு முன்னாடி நான் இந்த சாட் ஜிபிடி எக்ஸாம்பிளை வச்சு நான் ஒன்று சொல்லியிருந்தேன். இப்போ சாட் ஜிபிடியில் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, ஒரு ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். அது கொடுத்த உடனே அது ஆன்சரை கொடுத்துரும். ஓகேவா? பக்தியில் நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர்னா என்னென்னா, அது ஒன் வே கம்யூனிகேஷன். அப்படின்னா என்னென்னா, நம்ம லெட்டர் போட்ட மாதிரி, இறைவங்கிட்ட எனக்கு அது கொடு இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்ட மாதிரி. அதுதான் ப்ராம்ப்ட். ஓகே, எனக்கு இது கொடு அப்படின்னு கேட்குறது ப்ராம்ப்ட். அப்போ இறைவன் பக்தியில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாரு. ஞானத்திலையும் அதான் பண்ணுறோம், அதே ப்ராம்ப்ட் தான். ஆனால் என்னென்னா புரிதலோடு பண்ணுறோம். நான் ஒரு ஆத்மா. ப்ராம்ப்டே நீங்கள் அப்படி தான் கொடுக்கணும் சாட் ஜிபிடியில். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூடியூபுக்கு நம்ம அடிக்க சொல்கிறோம் இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷன் ஹேஷ்டேக் எல்லாம் போடும்போது எப்படி சொல்லுவோம்னா, ஐ ஆம் ஏ யூடியூபர். அதாவது இன்றைக்கி வீடியோவில் என்ன கண்டென்ட்டோ அதை டைப் பண்ணிவிடுவோம். ஐ ஆம் ஏ யூடியூபர். இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு டைட்டில், ஒரு ஹேஷ்டேக்கு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடு அப்படின்னு சொன்னோன்னா கடை அது கொடுத்துரும். ஓகே, நான் யூடியூபர்னு சொன்னால் யூடியூப்பில் போடுற மாதிரி ஒரு கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம மன்மனாபவம் பண்ணும்போது மன்மனாபவம் எப்போ ஒர்க் ஆகும்னா, நான் ஆத்மான்ற புரிதலில் இருந்து இறைவனை அன்பா நினைவு செய்து என் மனசில் இருக்கிறது சொல்லணும். நான் ஆத்மான்ற புரிதல் இல்லாமல் எது கேட்கணும்னா அது சாதாரண பிரேயர். ஓகேவா? நான் ஆத்மான்ற புரிதலோடு பண்ணும்போது தான் அது மன்மனாபவம். இது புரிஞ்சுக்கங்க. இல்லை பாவம் அழியவே அழியாது. பக்தியில் சொல்கிற மாதிரி கடவுளே எனக்கு அப்பாது, கடவுளே எனக்கு அப்பாது, நான் படுதா பாவத்தை நான் எரிச்சிடு அப்படின்லாம் சொல்லுங்க, அது பக்தி. அதுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது.
ஆத்மாட்ட புரிதலோட சொல்லணும் அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது. ஸோ பக்திலையும் அதுதான் பண்ணுறீங்க, ஞானத்திலையும் அதான் பண்ணுறீங்க, ப்ராம்ப்ட் கொடுக்கறது தான். ஆனால் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, பக்தியானாலும் சரி ஞானமானாலும் சரி நல்ல நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இறைவன் அது பண்ணுவார், ரிசல்ட் கொடுப்பார். தப்பெல்லாம் கொடுக்கறது வந்து இறைவன் கிடையாது, அது மாயை. மனுஷன் தோன்றபடி கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் அந்த பண்ண, அதனால தான் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம். கெட்டது பண்ணால் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இந்த ட்ராமா படிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறது வந்து நம்ம மனநிலை ரொம்ப வீக்காக இருக்காது, ஆத்மாவில் இருக்க புத்தி ரொம்ப வீக்கு, அதனால் வரக்கூடிய எண்ணங்கள் மோசம், அதனால் பண்ணக்கூடிய காரியங்கள் மோசம், அதனால் பாவங்கள் வருது. இந்த சாட் ஜிபிடியிலே சொல்கிறேன் பாருங்களேன், அதுலேயும் நீங்கள் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா தராது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக யூடியூப்பில் இருக்கோம். நான் கடந்த இந்த சாட் ஜிபிடி வந்ததுலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு நிறைய தெரியும், நம்ம என்ன போல் வாழ்வு எப்படி இருக்கும்னா 1 மினிட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜோக்கு மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஞான பாயிண்ட் சொல்லியிருப்போம், என்ன போல் வாழ்வுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்போம். அந்த ஜோக்குன்றது வந்து சில டைம் வந்து கணவன் மனைவிகளை பற்றி பேசுவோம், அதில் மனைவியை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜோக்கில். அதுக்கப்புறம் அது அப்படி இல்லை, இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன போல் வாழ்வு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதுக்கு டைப் பண்ணி நம்ம வந்து சாட் ஜிபிடி கேட்டால் என்ன தெரியுமா சொல்லும், பெண்களை அவமதிக்கிற மாதிரி இருக்கிற கண்டென்ட்டுக்கு நான் வந்து கண்டென்ட் தரமாட்டேன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது ஜோக் சொல்லி அப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொல்றது மாரல். அப்படி நம்ம போட்டிருந்தா கூட சாட் ஜிபிடி சொல்ல என்னால் முடியாது, தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடும். ஓகே, நீங்கள் வந்து ஃபெமினிஸ்ட், அதை பெண்களை உயர்த்தி பேசுகிற மாதிரி கண்டென்ட்டுகளுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவோம் சாட் ஜிபிடி. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் சாட் ஜிபிடியில் போய் பாம்பு தயாரிப்பது எப்படி இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அது ஒர்க்கே பண்ணாது, சொல்லவே சொல்லாது. அதே மாதிரி இறைவனுடைய பிரார்த்தனைன்ற பேரில் நீங்கள் தப்பாக கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேங்க் கொள்ளடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் பண்ணி கொடு, இது இறைவன் ஓகே பண்ணுறது கிடையாது. நான் இதில் பாம்பு வைக்கணும்னு நினைக்கிறேன், அந்த பாம்பு வெடிக்கணும், அதுக்காக கணக்கு, இதுவும் பரமாத்மா பண்ணுறது கிடையாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காங்க. இறைவன் விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கு நன்மை செய்பவர் தான். நீங்கள் நினைவுனால 1000 தப்பான விஷயங்கள் கேட்டால் கூட அதுக்கு இறைவன் ஓகே பண்ணுறது கிடையாது, பக்தியிலையும் கிடையாது, ஞானத்திலையும் கிடையாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காங்க. ஓகே, ஸோ பரமாத்மா சொல்கிறது என்னென்னா, நான் பதித்த பாவனன் தூய்மை இல்லாதவர்கள் தூய்மையாக்குவது அப்படின்னு என்னென்னா, உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு அபிலாஷைகள் வந்து பணம் சம்பாதிக்கிறதா இருக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அப்படி அந்த இதில் அதாவது குடும்பம் பார்த்துக்கணும். ஆனால் மனைவி தான், குழந்தை தான், அப்பா தான், அம்மா தான் சொல்லி 24 மணி நேரம் அவங்ககிட்டயே ஃபோக்கஸ் கொடுக்க சொல்லலை பரமாத்மா. கடமையாக பண்ணுங்க, ஒரு ட்ரஸ்டியாக இருந்து பண்ணுங்க, ஓனர் ஆகிடாதீங்கன்னு சொல்கிறார். இந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். சரியா? ஸோ பக்தியிலும் இறைவன் நமக்கு நம்ம பிரார்த்தனைக்கு பதில் சொல்லி இருக்கிறார். ஏன்னா அது ஒரு சாட் ஜிபிடி மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துட்டாரு, இங்கேயும் பண்ணுறாரு. ஸோ உங்களோட லட்சியம் இங்கே வந்து இனிய நான் வந்து அம்பானி மாதிரி ஆகணும், பணக்காரனும், இதுக்கெல்லாம் இப்போ ட்ராமாவில் டைம் இல்லை, இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இறைவனை கூப்பிட்டீங்கன்னா அது வந்து அவர் சொல்கிறார், இது என் வேலை கிடையாதுன்னு சொல்கிறார். உங்கள் குடும்பத்தை ஓடுறதுக்கு என்ன வேணுமோ, ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 வேணுமோ, 30,000 வேணுமோ, அதுக்கு உழைக்கிறீங்களா, ஹெல்ப் கேட்குறீங்களா, எல்லாம் கரெக்டாக நடக்கும். நீங்கள் வந்து ஒரு உலகத்தையே விலை கொடுத்து வாங்கணும் இதெல்லாம் இப்போ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வேண்டான்னு சொல்கிறார். இதுதான் அதோடைய புரிதல். நான் தெரிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த ஆத்மாவுக்கு வேறு என்ன சொல்லலாம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பக்தியிலையும் சரி ஞானத்திலையும் சரி பரமாத்மாவோடைய உதவி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பக்தியில் நிறைய பண்ணார்ப்பா, இங்கே வந்தோடனே தான் ஒன்றுமே பண்ண மாட்டாரு, பிஸ்னஸ் பார்க்க வரலன்றாரு, உன் கார்மிக் அக்கௌண்ட் அதில் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு, ரியலாகவே இங்கே வந்ததுக்கப்புறம் அப்பாட்டது உதவியே கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.